ஸோ நைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோக்காக தான் நம்ம வந்துட்டு இவ்வளோ நேரம் விளாக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நைட் விளாக்னு ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம வண்டி ஹசாரில் ஆன் இருக்கும்போது கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். இது வந்து கீ ஆன் பண்ணும்போது இருக்கிற டிஆர்எலோட லைட்டு. டிஆர்எல் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெளிச்சமாக தாங்க இருக்கும். ஸோ ரொம்பலாம் இருக்காது, பட் ஓரளவுக்கு, அதாவது வண்டி இங்கே நிற்கிதுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிஆர்எல் இருக்கும். அப்படியே ரியர் செக்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிரைட்னஸ் இண்டிகேட்டர்ஸ் ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே பைக்கோட கம்போஸ்டாக இருக்கும். ஸோ கீழே விழுந்தால் கூட ரியர் இண்டிகேட்டர்ஸ் உடையாது. பட் என்னென்னா ஹேண்ட் கார்ட்ஸில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கறனால நமக்கு அதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் டிஆர்எல் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு நைட் டைம் டிஆர்எல் மட்டும் ஆன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இங்கே முன்னாடி பார்க்குறீங்களா, தெரியுதா? எதுவுமே தெரியாது. ஸோ மெயின் லைட்டும் அப்படி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன் வண்டியை. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு வெளிச்சம் தெரியுதா? இதுதான் வந்துட்டு லோ பீம். ஸோ ரைட் பண்ணிக்கிட்டே பேசுவோம். ரைட் பண்ணிக்கிட்டே பேசினா தான் உங்களுக்கு லோ பீம் எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக அந்த வர வண்டியை கிராஸ் பண்ணிட்டோம்னா இந்த வண்டியோட ஆக்சுவல் லோ பீமோட லெவல் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வண்டியோட லோ பீம். இவ்வளோ தான் லோ பீமு. இதை வச்சுக்கிட்டு உங்களால் சாதா கிராமத்து ரோட்டில் கூட போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு லோ பீம் லைட்டு இந்த வண்டியில் தான் இருக்குது. சொல்லப்போனால் எக்ஸல் கூட இதை விட அதிகமாக பவர் இருக்கும். எல்இடி கொடுத்துருக்கணும்னு இந்த வண்டியில் கொடுத்துருக்கான். ஆனால் இது ஒன்றத்துக்குமே ஆகாது. அதுதான் உண்மை. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஆப்போசிட்டில் அந்த லேனில் ஒரு லாரி வருதா, அந்த லாரியோட லைட் வெளிச்சம் இந்த வெளிச்சத்தை ஈஸியாக கவர் பண்ணிவிடும். அது ஆக்சுவலாக இந்த லேனில் தான் வருது அது. ஸோ அந்த வண்டி நமக்கு வந்துச்சுன்னா இந்த வண்டியோட லைட்டில் ஒன்றத்துக்கும் இல்லை, தெரியுதா? இப்படி தாங்க இருக்குது இந்த லைட்டு. லோ பீமு இவ்வளோ இந்த லெவல் தான் இருக்கும். லோ பீம் இப்படின்னா ஹை பீம் நான் போடுறேன். ஹை பீம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ நாங்கள் ஆன் பண்ணுறது ஹை பீம். ஹை பீம் தெரியுதா? அங்கே தூரத்தில் ஒரு புள்ளி தெரியுதா? அந்த புள்ளி தான் வந்து ஹை பீமு. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து லோ பீம் ஹை பீமாக்கான டிஃப்ரென்ஸ். ஒரு பேரிகார்டு வருது, அந்த பேரிகார்டை நான் கிராஸ் பண்ணிடுறேன். கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு எம்டி ரோடு கிடைக்கும். அங்கே வந்துட்டு லோ பீம் ஹை பீம் ப்ளஸ் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆக்சிலரி லைட்டோட பவர். ஸோ இந்த லைட்டை நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்ஸெல்லாம் கொடுத்து வாங்கலை. 1500 ஏன்னா 1500 தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. 1500 எக்ஸ்பென்ஸ்னு கண்டிப்பாக நிறைய பேருக்கு புரியும். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் லைட் வெளிச்சத்தை ட்ரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இதை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த லைட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. லோ பீம் உங்களுக்கு தெரியுதா? வண்டியோட லோ பீம் இது. இப்போ நான் ஹை பீம் போடுறேன். இது ஹை பீமு. ஸோ உங்களுக்கு வித்தியாசம் பெருசாக இருக்காது. ஹை பீம்னா கொஞ்சம் லாங் இருக்கும். இப்போது இன்னொரு நம்ம போட்டிருக்க ஃபாக் லைட் தெரியுதுங்களா? இந்த ஃபாக் லைட்டோட டிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் இருந்து அந்த பக்கம் வரைக்கும் கவர் ஆகும். ஃபுல் ரோட்ஸை கவர் பண்ணும் இந்த ஃபாக் லைட்டு. நான் மோஸ்ட்லி லாங் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த லைட்டை தான் நான் போடுவேன் ஹை பீமுக்கு. ஹைவேக்கு. லோக்கல் யூஸ் போனால் கூட லோக்கல் யூஸ்க்கு நான் வேறு லைட் வச்சுருக்கேன். மஞ்சள் லைட் பார்த்துப்பேன் இந்த லைட்டுக்கு. இது வந்துட்டு நேராக முகத்துக்கு அடிக்காது, மற்றவங்களோட மூஞ்சுக்கு வந்து அடிக்காத மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே ரோட்ஸுக்கு மட்டும் தான் அடிக்கும். அட் த சேம் டைம் ஹச்எஃப் பறக்குது பார்த்திங்களா நம்மளோட தான். ஸோ நமக்கு வந்துட்டு ஃபேஸுக்கு அடிக்காது இந்த எல்லோ லைட்டு. இப்போ நான் போட்டிருக்கேன்ல வண்டியில் இந்த எல்லோ லைட் வந்து ஃபேஸுக்கு அடிக்காது. ஸோ ஃபேஸுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழேயே போயிடும். இந்த மாதிரி கல் போட்டிருக்காங்க இல்லைங்க, அந்த கல்லுலலாம் ஒரு ஸ்டிக்கர் கூட ஒட்டாமல் போட்டு வச்சுருக்கானுங்க. சத்தியமாக ஸ்பீடாக வரவங்க பார்க்கவே மாட்டான், அடிச்சு தூக்கிடுவான். அதுதான் நடக்கும். ஸோ நான் வந்து இந்த எல்லோ லைட் போடுவேன். எல்லோ லைட் மோஸ்ட்லி கொஞ்சம் ஊருக்குள்ளே போயிட்டோன்னா இந்த லைட்டு தான். இல்லை நான் ஊருக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவேனா நம்ம ஒயிட் லைட். ஒயிட் லைட்டோட த்ரூ நல்லாயிருக்கும். ஆனால் அந்த டெப்த்து வந்து நல்லா இருக்காது. டெப்த்து மீன்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி வேறு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வந்துச்சுன்னா இந்த லைட் வந்து எதுக்குமே தெரியாது. ஆனால் இதே வந்து ரொம்ப டார்க்கான ரோடு, ஆப்போசிட்டில் வரக்கூடிய லைட்டுமே ஓரளவுக்கு ஹை பீமில் இருந்துச்சுன்னா இந்த லைட் செம்மையாக மேனேஜபிளாக இருக்கும். ஸோ அட்வைசபிள்ங்க. சீரியஸ்லி நீங்கள் வந்து ரோட்டில் நைட் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து உங்களோட வண்டியில் வரக்கூடிய மெயின் லைட் வந்து நல்லா இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு நல்ல லைட் போடணும். அட் த சேம் டைம் ஒரு 1500 பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்கன்னா சத்தியமாக இந்த லைட்டுக்கு நீங்கள் போயிடுங்க. இது செம்ம ஒர்த்து, உண்மையாலுமே ரொம்ப ஒர்த்து.
இது வந்து நிறையா டைம் நைட் ட்ரைவை எனக்கு வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்கு. அட் த சேம் டைம் வண்டி ஓட்டுறதுக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த லைட்டு நம்பி தான். இல்லைன்னா நைட் ட்ராவலை நான் மோஸ்ட்லி வந்துட்டு எடுக்க மாட்டேன். ஏன்னா அது அந்தளவுக்கு சேஃப். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு காரை எந்த அளவுக்கு ஏறினா அப்படின்ட்டு. அதே தாங்க தூரத்தில் யாரும் நம்ம கரெக்டாக ஓட்டுவோம், நம்மக்கிட்ட யாரும் கரெக்டாக ஓட்ட மாட்டாங்க. நம்ம நேரம் அப்படி இருக்கும், அவன் நேரம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுதான் வித்தியாசம். யாரையும் நம்ம போய் திட்டுறதுக்கோ அவங்களை குறை சொல்கிறதோ இல்லை. 100ல் ஓட்டிகிட்டு இருக்கவன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் 100லே ஓட்ட மாட்டான். அது அவனுக்கு ஒரு நாளைக்கு புரியும். அப்போ ஸ்பீடை கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வித்தியாசம். நீங்கள் போய் யாரையும் திருத்த வேணாம், அவனே தெரிஞ்சுப்பான். ஐ ஹோப் உங்களுக்கு ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் நான். ஏன்னா எஸ் பார்க்காதவங்க இதில் கூட பார்த்துக்கோங்க. ஸோ நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். இதுதான் வந்து இது வந்து லோ பீம், தென் ஹை பீம் லைட். இவ்வளோதான். இந்த லைட் அடித்தாதான் உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குங்கிறது என் கண்ணுக்கு தெரியும். இல்லை எனக்கு நேராக வேணால் ஆப்போசிட்டில் உங்கள் கண்ணுக்கே அடிக்கிறதா ஊருக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் போகிறீங்க அப்படின்னா இந்த லைட்டு மாற்றிக்கலாம். இது வந்து 2 எல்லோ லைட்டு ஒன்று, ஒயிட் லைட் ஒன்று வருது. இப்போ வர ஹச்ஜி மாடலில் எப்படி வருதுன்னா ஃப்ளாஷரோடு வருது, ரெட் கலர் ஃப்ளாஷரோட லைட்ஸ் வருது. அதுவும் அட்வைசபிள் தான். மேபி நல்ல ஃபாக் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு லைட் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி டைப் இருந்தால் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் அந்த லைட்டை வாங்கிக்கலாம். ப்ரைஸ் வைஸ்லாம் பெரிய வித்தியாசம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதே அடைச்சி வச்சுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இருட்டாக இருக்குது. ஓ லைட் அதோடு முடியுது போல். ஆமாம், பயந்து லைட் அதோடு வந்து முடிஞ்சிருச்சு. யா கைஸ், ஸோ இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வண்டியோட லைட்டு நைட்டில் எப்படி இருக்குங்கிறது ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், கொஞ்சம் ஒரு விலாகாக நைட் செட்டப் எப்படி இருக்குன்ட்டு நான் நைட்டில் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு விரும்புனேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். பக்கத்தில் ஏதோ ஃபேக்ட்ரி, நல்லா தீவன ஃபேக்ட்ரி நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வாசனை. எஸ், தீவன ஃபேக்ட்ரி. யா, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நான் கையை விட்டு ஓட்டுறேன்னு நினைக்காதீங்க. என் வண்டி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இது வந்து நம்பிக்கை இருக்குது மீன்ஸ் ஹை ஸ்பீட்ஸ்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு கையை விட்டு நீங்கள் ஓட்டினா கூட வண்டி வந்து கொஞ்சம் ஸ்டெபிளாக இருக்கும், ரோட்டை விட்டு அலைன் ஆகாது. நிறைய பேருக்கு இந்த வண்டி வந்து ஒன் சைடாக போகிற ப்ராப்ளம் இருக்கும். என் வண்டியில் ஒன் சைடாக டயர் தேயுதான்னு கேட்டிருந்தீங்க. இல்லை ப்ரோ, அது கலர் பார்க்க அப்படி இருக்குது, டயரு ஒன் சைடெல்லாம் தேயலை. அப்படி ஒன் சைடாக தேயிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி வண்டியை கையை விட்டு பாருங்கள். உங்களுக்கு வண்டி நேராக போயிட்டு இருந்துச்சுன்னா ஓகே, கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு வண்டி ஒன் சைடாக இழுக்குது, இல்லை ஒன் சைடாக வாங்குது அப்படின்னா வண்டி ஒன் சைடாக அப்படி நகரும், அப்படியே போகும் ஒன் சைடு. அப்படி போச்சுன்னா உங்களுக்கு ஏதோ கோன் செட்லேயோ இல்லைனா வந்துட்டு சஸ்பென்ஷன் யூஎஸ்டி இல்லையா, ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல பெண்ட் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு வந்து வண்டி எடுத்த புதுசில் அப்படி தான் இருந்தது. கோன் செட்டு எனக்கு தெரிஞ்சு போயிருந்துச்சு. நான் கோன் செட் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆனால் கோன் செட்லாம் வீர் அண்ட் டயரில் தான் வரும், இதில் வாரண்டியில் வராது. சரியா? ஸோ அதனால் நீங்கள் கோன் செட் வந்து வாங்கிக்கிறது ஒரு அட்வைசபிள். யா, அவ்வளோதான். உங்களுக்கு அந்த இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து லேத்தில் கொடுத்து சஸ்பென்ஷனை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.